இது தியானம் பண்ணுறபோது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்மேரானனம் சந்திரகலாவதம்சம் கங்காதரம் சைலசுதா சகாயம் திரிலோச்சனம் பஸ்மபுஜங்கபூஷணம் யாயேத் பசூனாம் பதிமீசிதாரம். எப்படி இருக்கார்? நம்ம கல்பனைக்கு எப்படி வரணும் அந்த சிவன் அப்படின்னா, சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கார். அதை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்படி எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் பார்க்குறப்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். அப்படி சந்திரக்கலை சிரசில் வச்சுருக்கார். இந்த சந்திரன்லாம் ரொம்ப அழகான பொருள், பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொருள். அது சந்திரக்கலை, பிறைச்சந்திரனை வச்சுருக்கார். கங்கை புனிதமான அது, அந்த புனிதத்தை ஜலத்தை தலையில் வச்சுருக்கார், கங்கையை தலையில் வச்சுருக்கார். பர்வதராஜ குமாரி பார்வதி, அதனால தான் பர்வதசிய முத்தியம் புத்ரி பார்வதின்னு சொல்கிறோம். அவருடைய பர்வதராஜகுமாரி பார்வதி பக்கத்தில் இருக்கா. அப்படி இருக்க மாதிரி தியானிக்கணும். 3 கண் இருக்குது, விபூதி போட்டுருக்கார் பிரமாதமாக, பஸ்மா, சர்ப்பங்கள்லாம் தான் ஆவரணமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு பதியாக இருக்கக்கூடியவர், ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணிக்கணும் இந்த 3ஆம் மந்திரத்தை சொல்கிற போது. அது மாத்திரம் இல்லை, பசுக்கள்னால் நம்ம பொதுவான பிராணிகள், ஜீவன் உள்ளதெல்லாம் ஜீவன்கள். அந்த ஜீவன்கள் அத்தனையும் சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தின் மூலம் ஜபம், ஹோமம் முதலெல்லாம் சொல்லியிருக்கு. அடுத்து ஸ்ரீருத்ரத்தில் 4வது மந்திரத்தை பார்க்க போகிறோம். யாமிஷும் கிரிசந்தஹஸ்தே விபர்ஷ்யஸ்தவே சிவாம் கிரித்ரதாம் குருமா ஹிம்சீ புருஷம் ஜகத் அப்படின்னு மந்திரம். இதில் 2வது மந்திரம் 3வது மந்திரம், இதில் நம்ம இஷ்ட சித்தியை வேண்டிட்டோம், நமக்கு என்ன வேணும் இது வேணும்னு கேட்டோம். இந்த 4வது மந்திரத்தில் என்னன்னா, நமக்கு வேணுங்கிறது மாத்திரம் இல்லை, இஷ்ட சித்தி அனிஷ்ட பரிகாரம்னு சொல்கிறோம். நமக்கு வேண்டாத விவகாரம் அதெல்லாம் என்கிட்டக்கே நெருங்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அதுக்கு என்ன பண்ணுறோம், கிரிசந்த அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். கிரித்ர அப்படிங்கிற ஒரு சொல்லி நம்ம கூப்பிட்ற பொழுது எல்லாமே நாமாவளி தானே, அந்த நாமாவளிக்கான ஒரு தாத்பரியம் இருக்குது. அப்போது அதனுடைய இது என்ன, அகாரியத்தை செஞ்சுருக்கேன், நான் ஏதோ தப்பாக பண்ணிவிட்டேன், அகாரியம்னா என்ன அர்த்தம், செய்யக்கூடாத விஷயம் ஏதோ ஒன்று நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா கூட அவனை யார், அந்த ருத்ரனை யார் வணங்குகிறார்களோ அப்படி பண்ணினவா அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் பிரதிக்கை பண்ணியிருக்காராம். யார் தாம் பண்ண தப்பை உணர்ந்து நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறானோ அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்குறாராம். கொடுத்து காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் ஒரு பிரதிஜை எடுத்துட்டுருக்கார். அப்போது கிரி அப்படி பிரதிஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால உறுதியாக இருந்துட்டு நம்மளை காப்பாற்றுறாயதே அப்படி. சிவேன் வச்சசா துவா கிரிசாச்சா வதாமசி யதா ந சர்வமிஜ்ஜகத் அக்ஷ்யம் சுமனா அசத். அக்ஷ்மம் சுமனா அசத். கிரிஷா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார், கைராத்தில் இருக்கிறவரே அப்படின்னு சொல்லி 5வது மந்திரம். அது இந்த 5வது மந்திரத்தில் நம்ம சொன்னோம், இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட பரிகாரம். நமக்கு இஷ்டமானது வேணும், நமக்கு இஷ்டம் இல்லாதது நம்மக்கிட்ட விட்டு விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் இந்த 5வது மந்திரம். அதாவது
வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய பொருள் அப்படின்னு நம்ம பிரணவத்தை சொல்கிறோம். அந்த பிரணவமாகவும் கைலாய மலையில் மேகம் போன்றவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம். அவரை அச்ச அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அதை பற்றி ஒரு பரமேஸ்வரனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு நாமாவளி. அச்சதான் என்னத்தம் நிர்மல ஸ்வரூபமானவரே, எந்த விதமான ஒரு மலமும் அவரிடத்தில் கிடையாது. அப்படி சொல்கிறது மூலியமாக என்ன வருது அப்படின்னா, பாபிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. பாபிகள்னால் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் பாப்பம் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம வேண்டிக்கிறதுனால என்ன ஆகும், பரமேஸ்வரருக்கும் ஒரு சமயத்தில் அந்த நம்ம பாப்பம் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது அவர்கிட்ட ஒட்டாது. இது நம்ம பாப்பத்தை போக்கக்கூடியவர், அவர் பாப்பம் இல்லாதவர், பரிசுத்தமானவர், அச்சமானவர் அப்படின்னு அர்த்தம். அச்சன்னா இந்த இடத்துல தமிழில் சொல்கிற அச்சம் இல்லை, அச்ச அப்படின்னா ஸ்வச்ச பாரத்தெல்லாம் சொல்கிறோம். அது மாதிரி சுத்தமானவர், இந்த விதமான அப்பழுக்கற்றவர். அப்படி கங்காஜல சம்பந்தம் வேறு இருக்குது. அப்போ இன்னும் புனிதமானவர், நித்திய பரிசுத்தராக இருக்கிறவர். அப்படி இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பாபிகளை கூட தன் வசப்படுத்தி இந்த பாபங்களிலிருந்து நீக்குகிறார். அதனால தான் சிவேன் வச்சசா அப்படின்னு இந்த மந்திரத்தினால சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், 4வது 5வது ரெண்டும் சேர்ந்து ஒரே மந்திரம். 5ஆவது மந்திரம் 4ஆம் மந்திரம் 5ஆம் மந்திரம் சொன்னோமே, ரெண்டும் சேர்ந்து ஒரே மந்திரம். இதுக்கு ரிஷி கௌதமர், சந்தஸ் காயத்ரி சந்தஸ், தேவதை ருத்ரன். இது தியானம் எப்படி பண்ணுறது அப்படின்னா,